எவரும் பார்த்திடா ஓராயிரம் கண்ட பேரின பெருமகன் நம் தலைவன். சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன் நம் தலைவன். தேராயிரம் பூட்டிய திருவென்று வந்த பெருமகன் நம் தலைவன் பிரபாகரன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு டைம்ஸ் 24x7. தமிழ்நாடு டைம்ஸ் 24x7. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி. சீமான் பிரபாகரன் சந்திப்பு 100க்கு 100 உண்மை ரகசியம். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாம் தமிழர் சீமான் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை சந்தித்தது உண்மையல்ல என்ற புதிய சர்ச்சை தமிழகத்தை உலுக்கி இருக்கிறது. வெங்காயம், பயாஸ்கோப் ஆகிய படங்களை இயக்கிய சங்ககிரி ராஜ்குமார் என்பவர் ஒரு பேட்டியில் கூறும் பொழுது, நான் தமிழன் டிவியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பின்னர் மக்கள் தொலைக்காட்சியில் வேலை பார்த்தேன். இந்த சமயத்தில் தமிழன் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்த செங்கோட்டையன் என்பவர் என்னிடம் வந்து சில டிவிடிகளை கொடுத்தார். அதில் இயக்குனர் மகேந்திரனுடன் பிரபாகரன் இருக்கும் படமும் இருந்தது. இந்த படத்தை சீமானுடன் பிரபாகரன் இருக்கும் வகையில் மாற்றி தருமாறு கேட்டார். நான் எதற்கு என்று கேட்ட பொழுது, சீமானுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போகிறேன் என்றார். நானும் சில கிராபிக்ஸ் பணிகளை செய்து இயக்குனர் மகேந்திரன் படத்தை எடுத்துவிட்டு சீமான் படத்தை வைத்து கொடுத்தேன் என்று கூறியுள்ளார். தற்பொழுது இந்த தகவல் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி உள்ளது. காரணம், விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் பெயரை சொல்லித்தான் நாம் தமிழர் சீமான் தனது மிகப்பெரிய அரசியல் கட்சியை வலிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். பிரபாகரன் என் இனக்காவலடா, வீரப்பன் என் மனக்காவலடா, அயோக்கிய பயலுடா. இந்த சூழ்நிலையில் அவர் பிரபாகரனை சந்தித்த புகைப்படம் கிராபிக்ஸ் யுக்தியில் எடுக்கப்பட்டது என்ற பிரச்சனை புதியதாக முளைத்திருக்கிறது. இது குறித்து நாம் தமிழர் சீமானிடம் நிருபர்கள் கேட்ட பொழுது, அதை விடுங்க என்று சொல்லி ஒரே வார்த்தையில் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு சொல்லிவிட்டு போய்விட்டார். இதன் பின்னணியில் ஏராளமான ரகசியங்கள் இருக்கின்றன. கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சி துண்டு துண்டாக சிதறி வருகிறது. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் தங்களது கோஷ்டியுடன் கட்சியை விட்டு விலகிய வண்ணம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 முக்கிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகியதாக பேசப்படுகிறது. இதற்கிடையில் சீமான் பெரியார் பற்றிய கருத்துக்களை தெரிவித்ததும் மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னதாக சீமான் குறித்து நடிகை விஜயலட்சுமி சுமார் 20 சர்ச்சை வீடியோக்களை வெளியிட்டு வந்தார். தற்பொழுது சீமான் பிரபாகரன் சந்திப்பு தொடர்பாக மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த புகைப்படம் கிராபிக்ஸ் வேலை செய்தது என்பது உண்மைதான் என தெரிய வந்துள்ளது. அதே சமயம் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை சீமான் சந்தித்ததில் பொய் எதுவும் இல்லை. இருவரும் அந்த சந்திப்பின் பொழுது 10 நிமிடம் பேசியிருக்கிறார்கள். விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் சீமானை ஒரு காரில் அழைத்து சென்று பிரபாகரன் உணவருந்த செய்திருக்கிறார். அது ஒரு பழைய குவாலிஸ் கார் ஆகும். இந்த சந்திப்பின் பொழுது விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த சிலரும் அங்கு இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் பிரபாகரனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து இருக்கிறார். இவையெல்லாம் உண்மையான நிகழ்வுகள் தான். அதே சமயம் இதற்கு ஆதாரமாக சீமான் எந்த புகைப்படமும் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை பார்த்த செங்கோட்டையன் என்பவர் சீமானுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு கிராபிக்ஸ் வேலையை செய்து கொடுத்திருக்கிறார். சீமானும் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டார். இதன் மூலம் பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் செய்தி வெளியிடும் பொழுது இந்த புகைப்படத்தை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். சுமார் 17 ஆண்டுகள் கழித்து சினிமா இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் எதற்காக இப்பொழுது இந்த தகவலை வெளியிட்டார் என்பது தெரியவில்லை. இந்த பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் சக்தி செயல்படுவதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டுகிறார்கள். நாம் தமிழர் சீமானின் அடுத்த கட்ட பதிலுக்காக தமிழ் கூறும் நல் உலகம் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம்.